சென்னை ஆவடியில் பள்ளி பேருந்துகளின் பாதுகாப்பு அம்சங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பேருந்து படிக்கட்டு பகுதியில் இருந்த பலகை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகம் முழுவதுமே இந்த கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து சார்பில் ஆவடி அருகே சோதனை, இப்ப தனியார் பள்ளி வாகனங்களை ஒரே இடத்துல வரவழைக்கப்பட்டு சோதனை என்பது நடைபெற்றது. குறிப்பாக 395 வாகனங்கள், வேன், பேருந்து, மினி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாம் இங்கு வரவழைக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்ரீதர் மாரியப்பன் ஆர்டிஓ தலைமையில ஆர்டிஓ கற்பகம், திருவள்ளூர் கோட்டாட்சியர் ஆர்டிஓ உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தாங்க. அதில் தனியார் பள்ளியின் படிக்கட்டு, ஒவ்வொரு வாகனங்களையும் ஆய்வு செய்யும் பொழுது அந்த படிக்கட்டில் ஏற முயற்சித்தார். அப்பொழுது அந்த படிக்கட்டு ஒரு மடக்கான சத்தத்தோடு உடைந்தது. அங்கு கூடியிருந்தவர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த மேலும் ஒரு 18 வாகனங்களை பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடு உள்ளது குறித்து ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள். அதே போன்று அவசர கால கதவு, பிரேக் ஒழுங்காக பிடிக்கிறதா, சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் முறையாக வேலை செய்கிறதா என்பது குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த பேருந்துகள் அடுத்தடுத்து பேருந்துகள் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களை அழைத்து கோட்டாட்சியர் கற்பகம் அறிவுரை வழங்கினார்கள். அப்பொழுது சாங்கியம் சம்பிரதாயத்துக்கெல்லாம் நாங்கள் சோதனை செய்ய வரவில்லை, எல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள்லாம் உரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் எனவும், குழந்தைகள் தான் வருங்காலம், அவர்களை ஏற்றி செல்லக்கூடிய இந்த பேருந்துகள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் எச்சரித்திருந்தார். அந்த வகையில 18 வாகனங்கள் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடு சம்பந்தமா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்று மாலைக்குள்ளே இந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஆவடி, பூந்தமல்லி, இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே தற்பொழுது சாலையில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு பள்ளி மைதானத்துக்குள்ளும் சுமார் 395 வாகனங்கள் இன்று சோதனை என்பது நடைபெறுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணியப்பன்.